தமிழகத்தில் மக்களவை தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. அதன்படி நீலகிரி தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ராசா நேற்று காலை முதல் மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார். இதனையடுத்து கொம்பநாயக்கன் பாளையம் பகுதிக்கு வந்த ராசாவிடம் பெண்கள் சிலர் தங்களுக்கு 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை என்று புகார் தெரிவித்திருந்தார்கள். அதற்கு அவர், தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் தற்போது எதுவும் செய்ய முடியாது, தேர்தல் முடிந்தவுடன் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று உறுதி கொடுத்தார். மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினே அனைத்து பெண்களுக்கும் உரிமை தொகை வழங்குவதாக சொல்லிவிட்டார் என்று கூறி சமாதானப்படுத்தியுள்ளார். மகளிர் உரிமை தொகை கேட்டு பெண்கள் திமுக வேட்பாளர் ராசாவை முற்றுகையிட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.